இது ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த விளாக் தாங்க. எல்லாரும் சூப்பரா சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையிலேயே வந்து பெரியப்பா குடோன்ல வந்து ஆயுத பூஜை சாமி கும்பிட்டாங்களா, சரின்னு அங்க போயிட்டேங்க. நம்ம வீட்ல ஈவினிங் போல கும்பிட்டுக்கலான்னு காலையிலேயே அங்க போயாச்சு. பாப்பாக்கு அங்க போயிட்டு குடோன்ல ஒரே குஷி தான். ஜாலியா வந்து அண்ணாமையன் கூட விளையாடிக்கிட்டு இருந்தா. பல நாளா துடைக்காத வண்டிய ஆயுத பூஜை அன்னைக்கு தாங்க தொடச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இப்போலாம் அதுலயும் ஒரு படி மேல போய் கடையில விட்டு வாட்டர் வாஷ் பண்ணி நிறுத்தியாச்சு. சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டி சைக்கிள்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம அப்பா வண்டி கூட பக்கத்துல நிறுத்தி வச்சிருப்போம். அதே மாரி தான் இப்ப நம்ம குட்டீஸும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லபடியா சாமி கும்பிட்டு சுண்டல், அவல்ன்னு எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. ஆயுத பூஜை அன்னைக்கு விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு முதல்ல விரதம் இருப்பேங்க. ஆனா அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல, பக்கத்து வீட்லயும் எல்லா பக்கமும் போயிட்டு சுண்டல், அவல்ன்னு சாப்பிட்டு தினம் சாப்பிடுறத விடவே ஹெவி ஆயிரும். எல்லாரும் ஒண்ணாக்கு வந்து சுண்டெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமா ஆஃபீஸ்லயும் வந்து பூஜைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கேயும் போயிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல தான் நம்ம வீட்ல வந்து பூஜை பண்ணோம். ஏரியாவுக்கு மா இலை சப்ளை பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல மாமா வீட்ல மாமரம் இருக்குங்க. அங்கருந்து தான் பறிச்சுட்டு வந்திருந்தோம். பக்கத்துல வந்து இப்படியே வாழைக்கன்னும் கட்டிட்டு, இப்போ சாமிக்குலாம் பட்டை போடலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் எங்க சாமிக்கு பொட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா, அம்மா சுண்டல், அவல்ன்னு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பெரியப்பா வீட்ல பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல் செஞ்சிருந்தாங்க. சரி ஒரு சேஞ்சுக்கு இங்க வந்து வெள்ள சுண்டல் செஞ்சாச்சு. அதே மாரி சிவப்பரிசி அவல்ல ஸ்வீட் அவலும் பண்ணியிருந்தோம். நமக்கு முக்கியமான எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரைபாட் ஃபோனுக்கு, அப்புறம் நம்ம நோட்டுக்குன்னு எல்லாருக்குமே வந்து பூஜை போட்டு, பாப்பாவோட காரு, சைக்கிள்னு எல்லாம் போட்டாச்சுங்க. ஒரே குஷி ஆயிருச்சு பாப்பா. அந்த அன்னைக்கு நல்லா ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்ததா. இது பூஜைன்னு வந்துட்டாலே அந்த மஞ்ச செவந்தி எல்லா பக்கமும் பொட்டு போட்டு பார்க்கவே மங்களகரமா அழகா இருக்குங்க. சாமிக்கு சூப்பரா அலங்காரம் பண்ணிட்டு, தீபம் ஏத்துனதுக்கப்புறம் பூஜை பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு இனிப்புனா எப்படிதான் இருக்குமோங்க. சாமிக்கு பூஜை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வேணும்னு கேட்டா இல்லைங்களா, அதனால வந்து பாப்பாக்கு அவல் குடுத்துட்டு கொஞ்சம் பொட்டாட்டோ உட்காந்துருந்தா. பக்கத்துல அக்கா, அப்புறம் வந்து மாமா பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாங்க. அப்படியே பூஜை பண்ணிட்டு, எப்படி பூஜை பண்றாங்களோ அதே மாரி பாப்பாவும் பண்ணி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லபடியா சாமி கும்பிட்டு, நம்ம சுண்டல் அப்புறம் அவல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. கொஞ்ச நேரம் நைட் வந்து எல்லாரும் ரிலாக்ஸா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருந்தது. உங்களுக்கு ஆயுத பூஜைன்னு சொன்னாவே நினைவுக்கு வர ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.